ஆதார் கார்டு நியூஸ். இந்தியாவில் இப்போது ஆதார் கார்டு பிரதான ஆவணமாக மாறிவிட்டது. ரேஷன் கார்டு முதல் பாஸ்போர்ட் வாங்குவது வரை எடுப்பதற்கு ஆதார் கார்டு முக்கிய ஆவணமாக பெற்றுக் கொள்ளப்படுகிறது. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த ஆதார் கார்டு சேவையை இன்னும் எளிதாக்கும் வகையில் ஒரு மிகப்பெரிய புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது. விரைவில் ஆதார் அங்கீகாரம் பெறுவதற்காக மத்திய அரசு புதிய வெப்சைட் ஒன்றை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் மேட்டி தகவல்படி, இந்த போர்ட்டல் ஆதாரை மேலும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும், வாழ்க்கையை எளிதாக்கவும், மக்களுக்கான சேவைகளுக்கான அணுகலை மேம்படுத்தும் வகையில் இந்த வெப்சைட் இருக்கும். UIDAI தலைமை நிர்வாக அதிகாரி புவனேஷ் குமார் கூறுகையில், ஆதார் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதத்தை அதிகரித்து வருகிறது. விதிகளின்படி நிறுவனங்கள் தங்களின் திட்டங்களை சமர்ப்பிப்பதையும் அங்கீகரிப்பதையும் எளிதாக்குவதற்காக ஆதார் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆதார் அப்டேட் நியூஸ். உலகின் மிகவும் நம்பகமான டிஜிட்டல் ஐடி ஆகஸ்ட் ஆதாரை இந்தியா உருவாக்கியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 1 பில்லியனுக்கும் அதிகமான இந்தியர்கள் ஆதார் ஐடி கார்டு பெற்றிருப்பதுடன் அதன் நம்பகத்தன்மை குறித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். அத்தகைய ஆதார் கார்டில் சேவையில் கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த புதிய மாற்றம் சேவை வழங்குனர் மற்றும் பெறுநர் இருவரும் நம்பகமான பரிவர்த்தனைகளைச் செய்ய உதவும் என்று மத்திய அமைச்சகம் கூறுகிறது. இந்த போர்ட்டல் ஒரு ஆதார வழிகாட்டியாக செயல்படும்.